குடிச்சு தொலையா. ₹5 காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு. நீதான் காசுல வந்துட்டிய. முத்து பேச்சு எங்க போயிருக்கா? வராண்டு போயிருக்கா. காசுல எடுக்க வச்சிரு. குத்தி முடியும் குத்தி. இந்த பாரு ஆத்தாப்பா உறவெல்லாம் வேற. கடை என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்க வச்சிரு. வெட்டிக்கு என்ன வேகம் பாரு. கிழிஞ்ச வாய எங்க வாயத்தாரு பல்லு எத்தனைக்குதுன்னு எண்ணி பாப்போம். வாடி வா வீட்டுக்கு வருவல்ல உன் காலை உடைக்கிறேன். வாச தெருவிலையா ஓடுற? வாடி வா திருட்டு நாய வாடி வா. இந்தா அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க. ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. யாரோ படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சுட்டியா கோலா சட்டை போட்ட போல மிளகா தோட்டத்துல செருப்பு போட்டு போவாளாக்கோ. ஆமா யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ நான் யாரோ ஊசி குத்துறாங்களோ அம்மா குத்துறாங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்வாங்க. செருப்பு கழட்டுங்க, நெத்தில வச்சுக்குங்க மண்ணு. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பேட்டி மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ணு மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. அவள் யார்? யார் அவள்? இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா. என்றும் விடியாத இருளை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன். 2 சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கண்களை சொல்லுகிறேன். கிளி வந்து இன்னும் கொத்திச் செல்லாத அத்திப்பழங்கள். நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன். பழுந்து தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க 8ஆம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க. நமக்கு தொல்லை விட்டது. நமக்கு இந்த 4ஆம் கிளாஸ் தான் தோதுப்பட்டு வரும். ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் செய்வற பையன் சார். சொல்லாத பையன் சார் அவன். ஏய் பசங்களா, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடாதீங்கடா. நான் வர்றேன். கடுவாய் கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா விட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சாவர நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நானா பொய்யவா சொல்லிவிட்டேன்? சீந்த சரக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கி திங்கத்தான். ஐயோ என் மாமா வீரனம் பார்த்தானா பங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. நான் சொல்ல கால உள்ள
கைத்தறி வடிய கப்ப கிழங்கு. 2 ஆளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடி அவ? கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் நடி கனமா இருக்கு. பூனை குட்டி ஒளிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க? அதேதான் பாப்போம். இந்த பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூடமாயிடும். என் வீட்டு பருத்தியே எங்கேயும் வச்சுக்கிருவ. கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க பாக்கலாமா? இந்த பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாதரத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம். நீ கட்டிக்க போறவகிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே. இங்க பாத்தியா? எந்திரடி. பாரு, 6 மாசம் புள்ள வாட்சி மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்ட? வாடிங்க அக்கா பெத்த முக்கா துட்ட. எந்தி கலவாணி முண்டம். நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லவங்கலாம் வந்துடுறீங்க. எனக்கு கை காலெல்லாம் விளையாடுத்து போகுது. இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். நினப்பு இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே. என்ன வாத்தியார, பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்கு? நல்லா இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகிவாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போக ஒரு பயம் இல்லையா? எல்லாரும் புத்தி கெட்ட பயலா இருக்கானே. நானும் வந்ததும் கேட்கணும்னு இருந்தேன். ஏயா கோடவாத்தி, என் பையன் கொடியேத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது, நடுவுல அசோக சக்கரம் வேணும்னு கேட்டியாமே. சக்கரம் இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து உன்ட்ட சொல்லுச்சா? நானா சொல்லலீங்க. கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு. இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா, கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க. என்னடி முத்து பேச்சு, நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட. முள்ளு குத்து பிடிச்சு. எங்க என்னடி இது? காலெல்லாம் வரி வரியா இருக்கு. இந்த முள்ளு இழுத்து விட்டுடுச்சா? ராத்திரி எங்க ஆத்த அடிச்சு பிடிச்சு. எதுக்குடி? குடத்தை காணாம போட்டேன்னு. ஏன் அந்த கடாயம் பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ 2 வீட்டுக்கு இடி விழுந்த கிடக்கு. இதுல நான் வேற இழுத்து விட்டா அளவு விழுந்துரும். 1000 சண்டை வரட்டும். என்னைக்கு இருந்தாலும் என் பொழப்பு என் மாமா மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மாமா எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் ஆத்தாட அப்பனும் கிழவிக்கு எதிரியா இருக்காக. உறவுல ஓடி வந்து ஒட்டிக்கிருமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்றது? கழுத்தி மீனை உரசி வச்சு குழம்பு வை, பைத்தியக்காரி. உங்க ஆத்தா அப்ப சண்டைன்னா அதுக்கு நாளைக்கு சாக போறதுங்க. வாக்கப்பட போறவ நீதானடி. நீ உருத்துள்ளவ, உரிமை உள்ளவ. உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு. ரூட்டியா போய் உட்காந்துட்டு உன் தாய் மாமன் என்னன்னு கேளடி. கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும். இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க? கண்டவங்க எல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யார் வந்து உட்காந்துருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சித்தம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாயை கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சிட்டு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்கிற அவன் புள்ள வாய தெய்யு. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறான். விளங்குது விளங்குது. மஞ்ச காணி நிலம் கேட்டு அப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சான். இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்ச காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ண என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேட்கட்டுமே பாப்போம். அடியா அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. இந்தா
அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய போடுறது வேற இடம் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிளவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செவக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசிவடி பாசிவடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் 10 ரூபா கொண்டு கொக்குன்னு யாரடியாவ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவா? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உருத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாவன் வரணும், அனுப்பி வை. மத்தாளம் போட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கருவாடு விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கார்ல வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 5 ரூபாய்க்கு 3 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3 ரூபாய்க்கு 10 பட்டம், 3. போட்டோக்காரன் எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும், அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு, அவள என்ன அவள எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க இடுப்புலையா? சரி வா உள்ள வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க இடுப்புல காசு இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பார்த்தேன். பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி. நேரா பாவனி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன இங்க வந்து கலாட்டா பண்ணிட்ட? ரொம்பதான் அக்கறை. அவர் என்ன தொட்டா உனக்கு என்னவா? எனக்கு என்னவா? எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம். யாருடையவா? என்னத்தா அந்த செட்டி கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்தவ மாதிரி மரவலகத்துல போட்டு உக்காந்துக்கு இருக்க? ஆமடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிசை போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி? எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுதே, வயசுக்கு வந்து மூலையில உட்கார்ந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிரிக்கி மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ? உன் மகன் தானே தாய் மாமங்கிற மாதிரி குடிசை கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? 1000 தான் சண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அதை எப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலைப்பலி விழுந்துராது, சும்மா விட்டுருவானா வீரனே? ஏலே விவரம் கட்டவனே,
உனக்கு போய் வீரண்ணேன்னு பேரு வச்சேன் பாரு. என்ன திட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கட்டவனே, உன் முறை பண்ணு முத்தி பேச்சு சமைஞ்சு ஒரு பொழுது ஆகுது. முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க. நீ எங்க கொட்டிக்கிட்டு இருக்க? அவ சமைஞ்ச நான் என்ன செய்ய? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்புசாமி தேவர் வம்சம்டோய். உரிமைக்காரன் உருத்துக்காரன் 1000 பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பலரை கட்டு வந்து. திட்டியா? திட்டு, நல்லா திட்டு. இன்னைக்கு 3 தலை உருளணும். திட்டு, நல்லா திட்டு. இதுல 2ல 1 பாத்துற வேண்டியதான். ஓ, இந்த தூர்ல 3 தலை உள்ள போகுது. அக்கா மாமா முறைலாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டியதா. ஓ, திட்டு, நல்லா திட்டியா? நீங்க என்னென்ன பாத்துருவோம். யாரா சுத்த கிறுக்கு பயலா இருக்கான்? வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம்னு அருவாளா திட்டிக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, ஆமா உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அது எப்படி நான் சொல்லி அனுப்புவாங்க? 10 வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதுதான் அருவாளை விட்டு நிக்கிறேன். நான் தூக்கிட்டு வந்தானே அருவாளையும் கரப்பாரு. 10ஆவதுக்கு சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கா. இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவோ குடிச்ச கட்டான பாத்துறேன். நான் என்ன பொட்ட போயல இல்ல அவத்த போயலாம்? வெட்டி பொடி கொடுத்துறேன் பொடி. நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு நீ வேற பாப்பா. ஏப்பா, நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உன் காரணம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருங்கன்னு. நாம சொன்னா எங்க ஏறுது? 1000 தான் இருந்தாலும் சாதி சன உறவு விட்டா போகும். நாளைக்கு என்ன பீதியில போறோம் வந்து தாலி கட்ட போறோம். ஐயோ, அருவாளோட நிக்கிறானே. வெட்டிடுவான் போல் இருக்கே, வெட்டிடுவான் போல் இருக்கே. என்ன குடிச்ச விஷயம் கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை 1000 இருக்கலாம், ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாத்திட்ட கத்தியோட மதுரை வீர மாதிரி நிக்கிறானே. பாப்பா, வார்த்தை சொல்லுடா. ஓகேயா? பாப்பா, ஊருக்காரங்க எப்ப உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. நாங்க பெரியவங்க சொல்றோம்ல. வா வா எந்திரி வா. யார சொல்லிட்டு போயிடல, என்ன குறைஞ்சு சொல்லுவேன்னா மாமா வந்திருக்காரு. உள்ள பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு. எங்க ஆத்தா பெரிய கிளவி இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் தேட வேண்டிய அருவா பாக்கி இருக்கு. வயசு பையன் கொஞ்சம் வெறப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும்ல. என்னப்பா வீரண்ணா? ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. வீரண்ணா, திண்ணைய வாடகை கிடைக்கு விட்டுருக்கியாடா? அவள் பக்கத்து பையா இருக்கிறோம், திண்ணைய வாடகைக்கு விடுறதுக்கு. அங்கு பார்க்க போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, என்னன்னு கேளுண்டா. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன். யார் வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவியே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா மர மர ஆத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா? அது ஒட்டுக்கு நிலை சொல்லுவாங்க, உள்ள வந்து சொல்ல சொல்லு. சொல்றத சொல்லுவோம், கேட்கறத அவங்க இஷ்டம். அப்புறம் பாப்பா, குடும்பத்துல ஒருத்தர் அனுசரிச்சு போறதை விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு எப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கேயா அந்த ஆள? அங்க. ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன முறை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. கிளவி, அருவாளை கொடுத்து உன் மகனை வீதியில அனுப்பிட்டேன். அவன் வாரம் போறவனெல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க. மறுபடியும் அவர்ல வந்து சொல்லி இருக்கணும். அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு? 10 வருஷமா 2 வீட்டுக்கும் தண்ணி வேணி பழக்கம் கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ, புரியாத ஆளா இருக்கே. பொண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாடா. மாசானா போன் பொண்ணா? போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா. மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா, அதுக்கு வேற பேரு. உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வரிசை வைக்க வந்திருக்கான். யோ மூக்கா, நீ அங்கேயே மருகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா?
பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிழவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சி பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. முத்து பேச்சி என்னும் முதிராத பெண்ணழகி பூ பெய்து விட்டாளா? பூமகளின் காலடியில் பூ பெய்தே, என்ன வியப்பு! பாவாடை தன்னில் பருவனயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம். என்னப்பா மூக்கா, வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையாள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா, சரியாதான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியாரே, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு. மூக்கா நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர்வரிசை சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டிருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. 1500 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமன் முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போக சொல்லுங்க. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாமன் சீர், அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிழவி சொல்றதும் சரிதான். எப்பா வீரண்ணா, என்னங்க பாய், சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் சடங்கு மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு. வீரண்ணா முறை மாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிச்சே கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. அட வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி? நேரமாகுது, உள்ள வாப்பா. ஏப்பா வீரனா, கூப்பிடுறது ஒன்னதான், உள்ள எந்திரிச்சுப்பா. சும்மா இருயா. சும்மா தானே, சும்மா. ஒரே வெக்கம்னா. வீரண்ணா வாடா. வா வா வா. வழி விடுங்கப்பா. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல? இந்த மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ, சீர்வரிசையை கொடு. அடேப்பா, தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம் தான். என்னடே மெல்லமா போறதானடா, நல்ல பயம். போமா ராசாத்தி, பட்டுட்டு போட பழம் எடுத்து போடுமா. போடா போ ராஜா, வா ராஜா வா, இதை எடுத்து வச்சு கட்டு. ஏதா